நீங்க எல்லாம் ஒரு நாளாவது போய் ஒரு விவசாயியோட நின்னு பார்க்கணும். எவ்வளவு கடினம்னா அவ்வளவு கடினம். ஏற்கனவே இவனுங்க செயற்கை உரத்தை போடுறானுங்க, அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி. நீங்க எல்லாம் அந்த வேளாண் துறை ஆளுங்களோட எல்லாம் நின்னு பேசி பாருங்களேன், வாயிலே புரியாது. அதை போடு, யூரியா போடு, இதை போடு, ஐயா இது வரலன்னா அதை போடு இதை போடுன்றானே ஒழிய அந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவுறதுக்கு ஒண்ணுமே பண்ணது கிடையாது. ஒரு அறுவடை அப்பையும் நான் கண்ணு முன்னால பாக்குறேங்க. அப்படியே அவங்க தாலி செயின்ல இருக்க அந்த குண்டுமணி தான் இருக்கும். அதையெல்லாம் ஒரு 2 பவுனை கொடுத்தா மீட்கும் போது அவங்க 1 பவுனா தான் மீட்பாங்க. அதுல அவங்க அதுல சம்பாரிச்சதா சரித்திரமே கிடையாது. அத தாலியில இருக்க தங்கத்தை கொடுத்து விளைய வச்சு தர்றத இந்த வீணா போனவனுங்க கேட்டா 300 கோடிக்கு நான் ஒரு பூங்கா கட்டுறேன் எங்க அப்பா பேர்ல, 400 கோடியில ஒரு பேனா வைக்கிறேன்னா ரொம்ப வேதனை. இதெல்லாம் மக்களை நீங்க எல்லாம் தயவு செய்து கடந்து போயிடக்கூடாது. நின்னு இந்த அரசை கேட்க வேண்டிய கேள்வி எல்லாமே நம்ம வரி பண்ணுங்க. ஏன் இவனால ஒரு 10 லட்சத்துல இப்படி 4 தூணை நிறுத்தினா ஒரு ரூம் கிடைக்கும், கட்ட முடியாது உங்களால. எத்தனை ஆண்டுகளாக அதுல பரம்பரையா இன்னைக்கு ஒருத்தன் போட்டோ போடுறான். என்னன்னா அவங்க தாத்தா போய் பார்வையிட்டு வந்தாராம், அப்பா போய் பார்வையிட்டு வந்தாரா. சி, வெக்கமாவே இல்லையாடா உங்களுக்கு எல்லாம்? 50 வருஷமா போய் 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 பார்வையிட்டு வரீங்களா? உங்களால ஒரு ரூம் கட்ட முடியாது? கேட்டா அங்க ஒரு அம்மா போய் சொல்லுது, அம்மா நீங்க அந்த கலைஞரோட அந்த செம்மொழி பூங்கெல்லாம் போயிருக்கீங்களாமா? அப்படி வளவளான்னு இருக்கும், அந்த சமாதி கூட வளவளான்னு இருக்குமாமா. அதுக்கெல்லாம் இப்படி இழைச்சு போடுறீங்களே, வெக்கமாவே இருக்காதா உங்களுக்கு எல்லாம்? அந்த ஏழை வடிச்ச கண்ணீர்லாம் நீங்க நல்லவாடா இருப்பீங்க? ரொம்ப வேதனை எனக்கு. அந்த இத படிச்சதுல இருந்து அதெல்லாம் மாறணும்னா நிஜமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன் மக்களே, அண்ணன் கையில அந்த ஆட்சி வரணும். அண்ணன் சொல்வார்ல, ஒரு நாள் வரும்டா சிக்கும் பாரு, நீ அன்னைக்கு செத்த. நிஜமா விவசாயிகளோட கண்ணீரை துடைக்கணும்னா நீங்க விவசாயிக்கு ஓட்டு போடுறதை தவிர வேற வழியே இல்லை.